ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வரதராஜா அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எபிசோட் 706 சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க வந்து பார்க்க போகிறோம். நம்மளுக்கு ஒரு சில நேரங்களில் அமானுஷமான நிகழ்வுகள் நடக்குங்க. ஆனால் அந்த நிகழ்வுகள் நம்மளை டார்கெட் பண்ணி தான் நடக்குதா அப்படின்ற அந்த ஒரு புரிதல் நம்மளுக்கு அந்த டைமில் இருக்கவே இருக்காது. பட் நம்மளுடைய வாழ்க்கையே அந்த ஒரு நிகழ்வுனால் பாதிக்கப்படக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்பவும் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட எந்த ஒரு பாவமுமே அறியாத ஒரு பையன்பா, இவனுக்கா இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் யோசிப்பீங்க இந்த வீடியோவோட முடிவில். அப்படிப்பட்ட நிகழ்வை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு பாண்டிச்சேரியிலிருந்து முத்து அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருடைய வாழ்க்கையில் 12 வருடத்துக்கு முன்னாடி நடந்ததாகவும், ஸோ இந்த ஒரு நிகழ்வை பற்றி நினச்சாலே பயமாகவும் இருக்குது, ப்ளஸ் இந்த ஒரு நிகழ்வு நம்மளுக்கு நடந்ததை நினச்சா சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி ஒரே நேரத்தில் பயமாகவும் இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும், ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குல்ல. சரி, கதையுடைய ஸ்டார்டிலேருந்தே வர ஆரம்பிப்போமே. முத்து அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவருடைய நண்பர்களோடு சேர்ந்து ஒரு தனியாக ரூம் எடுத்து தங்கிக்கிட்டு இருந்தாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 நண்பர்கள் ஒன்றா இருந்தாங்க. ஸோ இவங்க 4 பேருமே ஜாலியாக ஃபன் பண்ணுறது ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களுடைய ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குமா. அந்த ரூமுக்கு பக்கத்தில் வந்து அந்த டைமில் கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டு இருந்ததான், ஒரு பில்டிங் வந்து கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய காலி மனைகள் எல்லாம் இருக்கும். ஸோ எம்டி பிளாட்ஸ், ஓகேங்களா. ஸோ எம்டி பிளாட்ஸ்னாவே தெரியும், ஒரு ஃபென்சிங்கை போட்டு வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஃபுல்லாக முள் வளர்றது, செடி பெருசாக வளர்றது, இந்த மாதிரி ரெகுலராக நடக்கிற விஷயந்தான். ஏன்னா அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நிறையா பேர் வாங்கி வைப்பாங்க. அந்த மாதிரி தான் அந்த இடத்துல நிறைய எம்டி பிளாட்ஸ் அந்த டைமில் இருந்துதான். ஸோ முத்து வந்து புதுசாக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கும் இருக்கிற ஃபீலிங் என்ன, கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நிறையா பேசிக்கிட்டே இருக்கணும், இல்லை எப்பயுமே வெளியே போய்கிட்டே இருக்கணும், எனி டைம் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றியே யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசனை சிந்தனைகள் எல்லாம் நம்மளுடைய மனசுக்குள்ளே ஓடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் முத்துவும் ரொம்ப அட்ராக்டடாக இருந்தார் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே. ஆனால் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மேட்ரு தெரியக்கூடாது. ஏன்னா முத்துவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், கௌரவன்னு சொல்லிட்டு. அந்த பையன் நார்மலாகவே ரொம்ப சேட்டை பிடிச்ச பையனா. என்ன பண்ணுவான்னா, அவங்க அப்பா கிட்டக்கான ஃபோன் பண்ணி சொல்லிட்டான் அப்படின்னா முத்துவோட தோலை உரிச்சிருவாங்களாம். இதுக்கு பயந்தே முத்து என்ன பண்ணுவார்னா, இந்த மாதிரி யாருக்கும் தெரியாமல் இவர் வெளியே போயிட்டு ஃபோன் பேசுகிறது. ஸோ ஈவினிங் வந்து ஒர்க் முடிச்சுட்டுலாம் வந்திருக்காங்க, எல்லோரும் டின்னர் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் முத்து, நான் சும்மா கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்டா. உடனே கௌரவம் வந்து கேட்குறான், என்ன நீ டெய்லியும் வந்து வெளியே போகிற, கரெக்டாக இது வந்து 1 மாதமாக நான் பேட்டர்னாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி நடக்கலையா? அப்படி வெளியே எங்கேப்பா போகிற நீ? வெளியே யாராவது மீட் பண்ண போறியா? இந்த இடத்துல வேறு எதுவுமே கிடையாது, கடை இல்லை, இப்போ மிஞ்சி போனால் ஒரு 4-5 எம்டி பிளாட்டு தான் இருக்குது. அந்த இடத்துக்கு போய் நீ என்ன பண்ண போகிற? இதுனா வந்து ஹைவேவா? நீ வந்து நடந்துக்கிட்டு, இல்லைனா வேறு ஏதாவது சுற்றுலா தலங்களா நீ வந்து போய் சுற்றி பார்க்குறதுக்கு? என்னப்பா உன் கதை அப்படின்னு சொல்லி கேட்குறேன். உடனே முத்து, சும்மா இது மாதிரி டார்ச்சர் பண்ணாத, எனக்கு வந்து டெய்லியும் வாக்கிங் போகணும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காரா, அதுவும் சாப்பிட்டு முடித்த உடனே வாக்கிங் போனால் நம்ம வந்து நம்மளுடைய வெயிட்டை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணலாமா அப்படின்றார். இந்த வெயிட்டை பற்றி ஏன் பேசுகிறாரு அப்படின்னா, முத்து வந்து நல்ல ஃபிசிக் வச்சுருப்பான். கிட்டத்தட்ட ஒரு 65 கிலோ தான் இருந்தார், நல்ல ஜிம் பாடி, ஓகேங்களா. ஆனால் இதே கௌரவ் வந்து பார்த்திங்கன்னா கண்டமேனிக்கு தின்னுட்டு 118 கிலோ வாங்க, சும்மா சாப்பிட்ட உடனே அப்படியே படுத்துட்டு வரான், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ இந்த வெயிட்டை பற்றி பேசணுன்னே கௌரவ் கம்முன்னு ஆயிடுறாரு. ஏன்னா இதுக்கு மேலே பேசினா இன்னும் ரொம்ப கலாய்ப்பாயவன். சரிப்பா நீ போப்பா, வாக்கிங் போப்பா. முத்துவும் இறங்கி வந்துடுறாரு. அப்படியே கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட ஃபோனை எடுத்து பேசிக்கிட்டே அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஒரே இடத்துல நடக்கிறாரு. அந்த எம்டி பிளாட்ஸ் நிறையா இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, அந்த பிளாட்ஸ் வழியாக நடந்து போய்கிட்டு இருக்கு. அப்புறம் உடனே அவருக்கு வந்து வயிற்றெல்லாம் கழுக்க ஆரம்பிக்குது, ஒரு மாதிரி அர்ஜென்ட்டாக ஃபிஸ் வர ஆரம்பிக்குது. அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது, இருமா நான் நேச்சர்ஸ் கால் அப்படியே போய்கிட்டே பேசுகிறேன் அப்படின்ட்டு. கேர்ள் ஃப்ரெண்ட் வேறு வைக்கப்படுது, என்ன இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, சே
இதெல்லாமா சொல்லுவீங்க அப்படின்னு. இல்லை நான் திரும்பி ரூமுக்கெல்லாம் போக முடியாது, ஏன்னா உன்கிட்ட இருக்கிற பேச்சுவார்த்தையை நான் கட் பண்ணணும்னு விரும்பல, பேசிக்கிட்டே இருக்கலாம், நீ பேசிக்கிட்டே இரு, இதுதான் வந்து காலி இடம் நிறையா இருக்குது, அந்த இடத்துக்குள்ளே போய் அடிக்கிறேன் அப்படின்ட்டு. இவர் அந்த இடத்துக்குள்ளே போயிட்டு ஃபிஷ் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்களாம் நினைக்கலாம் இந்த காஞ்சனா படத்தில் வர மாதிரி காலி நிலத்துக்குள்ளே போன உடனே ஒரு ஆன்மா வந்து அப்படியே முத்துவோட கை காலை பிடிச்சி இழுத்து அந்த இடத்துல ஒரு மாதிரி பண்ணுதுன்ட்டு. ஆனால் ஆக்சுவலாக அந்த மாதிரி எல்லாம் நடக்கலை. என்ன நடந்தது அப்படின்னா, முத்து அதுக்குள்ளே போகிறாரு, கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. யாரோ முத்துவை கூப்பிட்டா மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. யாரா இது கூப்பிட்டதுன்னு திரும்பி பார்த்தாரு முத்து. அது வரைக்கும் தான் முத்துவுக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஞாபகம். அடுத்த நாள் முத்து வந்து கண்ணை திறக்கிறாருங்க. பார்த்தா இவருடைய ரூமில் இவர் படுத்து கிடக்கிறாரு. இவரை சுற்றி இவருடைய 4 நண்பர்கள். கௌரவ் வந்து இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கான். டேய் என்னடா ஆச்சு, கியாவா பாய் அப்படின்றான் இந்த ஹிந்திக்காரன். டேய் நான் எப்படா இங்கே வந்தேன், நான் வெளியே தானே சுற்றிக்கிட்டு இருந்தேன், எப்படிங்க வந்தேன் அப்படின்றான். உடனே கௌரவ் சொல்கிறான், எப்பா நீ எதுக்கு வெளியே போகிற, ஏன் டெய்லி நடக்கிற, எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, சரி நீ இன்னத்துக்கு அந்த காலி பிளாட்டில் படுத்து கிடந்த அப்படின்னு. படுத்து கிடந்தனா? டே நான் என்னாச்சுன்னு தெரியலடா, நான் நடந்தேன், ஃபோன் பேசினேன். யாருக்கிட்ட ஃபோன் பேசினேன் அப்படின்றான். டேய் இப்போ அது முக்கியம் இல்லைடா, அது உனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றான் கௌரவ். டேய் சரிடா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்டா, அப்புறம் என்னாச்சுன்னே தெரில, யாரோ என்னை கூப்பிட்ட மாதிரி இருந்தது, திரும்பினேன், அதுக்கப்புறம் அப்படியே வந்து பிளாக் அவுட் ஆயிடுச்சு, எனக்கு எதுவுமே தெரியல, ஒரு மாதிரி இருட்டு அறையில் பூட்டின மாதிரி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் கண்ணு முழிச்சு பார்த்தா நீங்கள் 4 தடியனுங்க தான் முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஏய் என்னடா சொல்கிற, சரி நான் அந்த பிளாட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு எப்படிடா தெரியும், நான் உங்களுக்கு சொல்லாமல் தானே போனேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க, அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிக்கிட்டே இருந்தார்ல, திடீர்னு முத்துவை யாரோ கூப்பிடுற மாதிரி அவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் கேட்டிருக்கு. முத்து இருமா அப்படின்ட்டு திரும்பி இருக்காப்புல. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா டமால் டிமில் சவுண்டு தான் கேட்டிருக்கு. இதை கேட்ட உடனே அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பயந்துட்டு உடனடியாக அவருடைய ஃபோன் காலை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அவருடைய ஃப்ரெண்ட்ஸோடைய ஃபோன் நம்பர்ஸ்க்கெல்லாம் டயல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் கௌரவோடைய நம்பர் மட்டும்தான் அவங்கக்கிட்ட இல்லை, மற்ற 2 பசங்களோட நம்பர் வந்து இருக்குது. ஸோ டயல் பண்ணி ஐயோ இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா, நீ யாருமா அப்படின்னா, இந்த மாதிரி நான் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டுங்க, என்கிட்ட தாங்க பேசிக்கிட்டு இருந்தார், யாரோ போட்டு அடிக்கிறாங்க அவரை, போங்க அப்படின்னு சொல்லி பதறி அழுதுருக்குங்க. உடனடியாக அந்த 3 பேர் குடுகுடுன்னு எழுந்து ஓடி இருக்காங்க. எங்கம்மானா அந்த மாதிரி ஒரு பிளாட்டுன்னு சொன்னாருங்க அப்படின்னா, அந்த டைரெக்ஷன்ஸ் எல்லாம் கேட்டு தான் இவங்க போயிட்டு முத்துவை தூக்கிட்டு வந்திருக்காங்க. முத்துவோடைய முகத்தில் பார்த்தா செம அடி, கண்ணுங்கன்னெல்லாம் வீங்கி இருக்குது, ஒரு மாதிரி கையெல்லாம் சரியான வலி. இப்படி வலிக்குதடா டேய், என்னடா டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனேன், இது வந்து ரத்த காயம்லாம் எதுவும் இல்லைப்பா, ஏதோ மேலோட்டமாக அடிபட்ட மாதிரி தான் இருக்குது, ஆனால் டாக்டர்லாம் தேவையில்லை, வேறு ஏதாவது வலிக்குதா, எலும்பு ஏதாவது வலிக்குதான்லாம் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. எலும்பெல்லாம் வலிக்கலை, ஆனால் உடம்பு தான் செம்மையாக வலிக்குது. சரி அப்படியே ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும், நீ எங்கேயும் போகாத, கம்முன்னு படுத்துக்கிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் ஒரு 2 மணி நேரம் கழித்து முத்துவுக்கு அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வருது. எழுந்துக்கிறாப்புல அந்த 3 நண்பர்களும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எங்கப்பா போகிறேன் இப்போ, திரும்பியும் ஃபோன் வருதா உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்டேருந்து அப்படின்றப்பல கௌரவ், ஃபோனெல்லாம் வரலடா, எனக்கு அர்ஜென்ட்டாக பாத்ரூம் தான்டா வருது, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன்டா அப்படின்னு. சரி போ, ஆனால் கதவை சாத்தாமல் போ அப்படின்றான் கௌரவ். ஏய் என்னடா நீ சொல்கிற, பாத்ரூம் போகிறேன் கதவை சாத்தாமல் போனால் என்னடா அர்த்தம் அப்படின்னா. எப்பா நான் சொல்கிறேன்ல, வலிக்கு கீழே விழுந்தேன்னா நாங்கள் வந்து தூக்க வேணாமா, கதவை உடைச்சா ஹவுஸ் ஓனர் திட்டுவாயா, கதவு மூடாமல் போயா, நாங்களாம் ஆம்பளைக்கு தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போ அப்படின்றோம். என்னடா இவன் இந்த மாதிரி பண்ணுறான். சரிடா நான் கதவை உள்ளே லாக் பண்ணலடா, சும்மா அதை சாத்தி வைக்கிறேன், எனக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரி அப்படின்னு சொல்லிட்டு முத்து அந்த ஒரு பாத்ரூம்குள்ளே போகிறாப்புல, கதவை சும்மா லாக் பண்ணிவிட்டு அவர் வந்து அவருடைய நேச்சர்ஸ் கால் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நேச்சர்ஸ் கால் ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் பண்ணுவோம், மேக்ஸிமமாக போனால் ஒரு 3 நிமிஷம் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஆனால் முத்து உள்ளே போய் 15 நிமிஷம் ஆயிடுச்சு, 20 நிமிஷம் ஆயிடுச்சு, அரை மணி நேரம் ஆயிடுச்சு, முத்து வெளியே வரவே இல்லை. இவங்க எல்லாருக்கும் டவுட்டு, என்னடா அவன் அரை மணி நேரமாக என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான், ஃபிஷ்ஷு தானே அடிக்க போனான், இவங்கன்னா இது மாதிரி இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் எழுந்துக்கிறாங்க. பாத்ரூம்குள்ளே யாரோ வலிக்கு டமால்னு கீழே விழுந்த மாதிரி ஒரு சவுண்டுங்க. வலிக்கு ஊண்டாம் போல இருக்குடா அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா முத்து வந்து அந்த பிளாட்டில் எப்படி படுத்து கிடந்தாரோ அதே மாதிரி ஒரு பொசிஷனில் மல்லாக்கா பார்த்த மாதிரி படுத்துக்கிட்டு இருக்காரு. அதுலேயும் குறிப்பாக அந்த பக்கெட் ஒன்று இருக்குது, அந்த பக்கெட்டுக்குள்ளே தூக்கி முத்துவை உட்கார வச்ச மாதிரி பக்கெட்டில் உட்காந்து இப்படி படுத்துக்கிட்டு இருக்காரு. பதறி போன 3 நண்பர்களும் முத்துவை தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்து பெட்டில் போட்டு டேய் என்னடா ஆச்சு, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணுற, ஒன்றுமே புரியலடா, 3 பேரும் இங்கே தானடா இருந்தோம், யாருமே வரலையடா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் தெளித்து முத்துவை திரும்பியும் வந்து சுயநினைவுக்கு எடுத்து வராங்க. கண்ணு திறந்த உடனே, நாய்ங்களா, நான் பாத்ரூம் தானே போனேன், ஏன்னா என்னை அடிச்சாங்க போட்டு வச்சிங்க, ஏன்னா என்னை அடிச்சிங்க அப்படின்ட்டு கேட்குறாப்புல. நாங்கள் எங்கடா அடித்தோம், நாங்கள் 3 பேரும் சைலண்ட்டாக தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், நாங்கள் எதுவுமே பண்ணலையடா அப்படின்னு. நீங்கள் தான் என்னை அடிச்சிங்க, இது ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்கடா, இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா அவ்வளோதான் உங்களை சொல்லிட்டேன் அப்படின்னு.
அந்த பிளாட்டில் அடித்தது கூட நீங்கள் தானா அப்படின்ற. என்னடா கதையை இவன் ட்விஸ்ட் பண்ணுறான், நம்ம எங்கடா போய் அடித்தோம், நம்ம பாட்டுக்கு சிவனே தானே உட்காந்துக்கிட்டு இருந்தோம், ஏன்னா உன்னுடைய சேஃப்டிக்காக தானே நாங்கள் கதவையே ஓப்பன் பண்ணி வைக்க சொன்னோம். கதவை ஓப்பன் பண்ணி வைக்க சொல்லிட்டு உள்ளே வந்து என்னை அடித்து என்னை படுக்க வச்சிட்டிங்களா, அதில் அப்புறம் பக்கெட்லேயே படுக்க வச்சிங்க அப்படி. டேய் சொன்னா கேள்றா, நாங்கள் எதுவும் பண்ணலடா, நீ கம்முனுடுறா அப்படின்னு கௌரவம் சொல்கிறாங்க, மற்ற 2 நண்பர்களும் சொல்கிறாங்க. ஆனால் முத்து கேட்குற மாதிரி இல்லை, ரொம்ப ஃபியூரியஸ் ஆகுறாரு. அந்த ஃபியூரியாசிட்டியில் ஒரு விஷயத்த அவங்களுடைய நண்பர்கள் நோட் பண்ணுறாங்க. முத்துவோடைய ஃபேஷியல் ரியாக்ஷன் அடிக்கடி வந்து மாறுது. அதாவது சம்டைம்ஸ் வந்து பழைய முத்து அவங்களுடைய ஃப்ரெண்டு முத்து மாதிரியே பேசுகிறாரு, சம்டைம்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறாரு. யாரோ வந்து அவருக்கு சொல்லி கொடுக்குற மாதிரியே வந்து அவர் ஃபீல் பண்ணுறாரு. அதாவது திடீர்னு யாராவது காதில் வந்து சொல்லி கொடுப்பாங்க, இப்படி கேட்டுட்டு சண்டை போடுவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, எக்ஸாக்ட் இதே ரியாக்ஷனை வந்து முத்து பண்ணுறாருங்க. இப்போ இந்த 3 நண்பர்களுக்கும் டவுட் வந்துச்சு. இதில் நிஷாந்த்னு ஒரு பையன் இருந்தான். அந்த பையனுக்கு சாமி வரும், ஓகேங்களா. அவங்க ஃபேமிலியே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ரிலீஜியஸான ஃபேமிலி. அவங்க அப்பா வந்து இந்த பேய் ஓட்டும் சடங்குகள் எல்லாமே பண்ணுவார். அந்த பையனுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்த உடனே என்ன தோணுதுன்னா, இவன் வந்து ஏதோ சரியே கிடையாது, இவனுடைய உடம்புக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எங்கள் அப்பா கிட்டே நான் ஃபோன் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வெளியே போகிறான். அந்த பையன் வெளியே போகும்போது முத்து பட்டுன்னு கையை பிடிக்கிறான். எங்கடா போகிற நீ அப்படின்னு. டேய் இருடா, உனக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குமா, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காதா, நான் பேச வேணாமா, எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகணுமா, படா அப்படின்னு. சரி கேர்ள் ஃப்ரெண்டா, சரி போ. திரும்பி நார்மலாக முத்துவா வந்துட்டாப்புல. இவனுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு மேட்ரு இருக்குது. உடனடியாக அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாப்புல, அப்பாப்பா இந்த மாதிரிலாம் ஆச்சு, அவன் அந்த காலி பிளாட்டுக்கு போனான்ப்பா, இந்த மாதிரி அடிப்பட்டு கிடந்தான், தூக்கிட்டு வந்தோம், அதுக்கப்புறம் இப்போ பாத்ரூம் போனான்ப்பா, பாத்ரூம்குள்ளே பக்கெட்டுக்குள்ளே படுத்து கிடக்கிறான்ப்பா அப்படின்னு. அவங்க அப்பாவுக்கும் ஏதோ தெரிஞ்சிருச்சு, ஏதோ ஒன்று தப்பாக இருக்குப்பா, அவனுடைய உடம்புக்குள்ளே ஆன்மாவாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அந்த பையன் வந்து ரொம்ப ரிலீஜியஸான பையன், ருத்ராட்சா கொட்டை போட்டிருப்பான், சிவன் பக்தன். அவனுடைய உடம்புக்குள்ளே ஆத்மா போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவனுடைய ராசியும் அப்படி, அவனுடைய நட்சத்திரம் அப்படி பூர முடியாது. ஆனால் வெளியே ஏதாவது ஒரு அமானுஷம் அவனை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு, அவனுடைய உயிருக்கு ஆபத்தாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறான். என்னப்பா நீங்கள் சொல்கிறீங்க? சரிப்பா, நான் இப்போது ஊரில் இருக்கேன், ஒரு சின்ன வேலை இருக்குது, வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு 2 நாள் ஆகும். 2 நாள் அவனை வெளியே எங்கேயுமே அனுப்பாதீங்க, அவனை ரூம்லேயே வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும், நான் 2 நாள் கழித்து வரேன், நான் சரி பண்ணிக்கலாம் அப்படின்றார். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிஷாந்த் உள்ளே வந்துடுறான். முத்துக்கு வந்து உடம்பெல்லாம் செம்ம வலி. அவர் போட்டிருந்த டிஷர்ட்லாம் இருக்குல்ல, செம்ம அழுகாயிடுச்சு. சரிடா அந்த டிஷர்ட்லாம் துவைச்சி போட்டுறான்னு சொல்லிட்டு துவைச்சிட்டு டிஷர்ட்டை வெளியே காய போடுறாப்புல பால்கனியில். காய போடும்போது அவர் அந்த கிளிப்பு போடாமல் போட்டுடுறாருங்க. இவர் பாட்டுக்கு இவரோட வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் போகுது. எல்லாமே கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்குது. எந்த விதமான அமானுஷ நிகழ்வுகளோ இல்லை எந்த விதமான பிரச்சனையும் எதுவுமே கிடையாதுங்க. வெளியே ஒரு டிஷர்ட்டை காய போட்டிருந்தார் இல்லையா, அந்த ஒரு டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா காற்றுக்கு பறந்து பக்கத்தில் போய் விழுந்துருது. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெலாம் நடந்துக்கிட்டு இருந்துன்னு சொன்னால, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் பார்க்குறாரு, டிஷர்ட் எடுக்கிறாரு, நல்லா இருக்கே டிஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணுறாப்புல அந்த டிஷர்ட்டை போட்டுக்கிறாப்புல. நம்மளுக்கு கிடைச்சது லாபம், எங்கேருந்தோ பறந்து வந்து இங்கே விழுந்துருக்கு போல இருக்கு. அவர் யோசிக்கல, இந்த மாதிரி பக்கத்து வீட்டிலேருந்து தான் வந்திருக்கும், கேட்கலாம், எதுவுமே சொல்ல அவர் போட்டுக்கிட்டாரு டிஷர்ட். அங்கே பாட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை போய்கிட்டு இருக்கு. இங்கே 4 நண்பர்களும் உட்காந்து கதை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக நார்மலாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு முத்து உட்காந்துக்கிட்டே இருக்காப்புல, சைட்லேருந்து யாரோ பேசுகிற மாதிரி இப்படி காதை கொடுத்து கேட்குறாரு. உட்காந்துக்கிட்டு இருக்க இந்த மனுஷன் பட்டுன்னு எழுந்துக்கிறாருங்க. எழுந்து அப்படியே மேலே பார்க்குறாரு, செவுத்தை பார்க்குறாரு, நேராக பார்க்குறாரு, டேய் கௌரவ் அப்படின்றாரு. எல்லாருக்கும் எப்படி ஃபீல் ஆகும் யோசிச்சு பாருங்க. உட்காந்து ஜாலியாக பேசி கேரம் போர்டு ஆடிக்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு எழுந்து இப்படி திரும்பி பார்த்துட்டு கௌரவை பார்த்து முறைக்கிறாப்புல. கௌரவ வேற கலாய்க்கிறான், ஏய் என்னடா சும்மா ஆக்டிங் விட்டுக்கிட்டு இருக்க, ரொம்ப பெரிய நடிகன் மாதிரிலாம் நடிச்சுக்கிட்டு இருக்க, அவ்வளோதான் காதுக்கு இதெல்லாம் திருப்பிடுவேன், நீ என்ன ஜிம்முக்கு போய் 60 கிலோ தான் இருக்கிறேன், நான் 2 மடங்கு இருக்கிறேன் உன்னோட, தெரியுமா, உன் மேலே எகிரி வந்து விழுந்தனா என்ன ஆவேன் அப்படி இப்படின்லாம் வந்து பேசுகிறாப்புல. பயங்கர கோவப்பட்ட முத்து என்ன பண்ணுறாருன்னா பட்டுன்னு கௌரவுடைய கழுத்தை பிடிக்கிறாரு. கழுத்தை பிடிச்ச உடனே நார்மலாக விளையாட்டுக்கு கழுத்தை பிடிக்கிறது வேற, ஆனால் முத்து கழுத்தை பிடிக்கும் போது கௌரவனால மூச்சு விட முடியல. அப்படியே கண்ணுலாம் அப்படியே பெருசாகுது, பிதுங்கி அப்படியே கண்ணிலிருந்து அப்படியே தண்ணி வளையுது. இதை பார்த்த உடனே நிஷாந்தை இன்னொரு பையனை வந்து டே விட்றான்றோம் இப்படி தள்ளுறாருங்க. நிஷாந்த் இந்த பக்கம் போய் விழுகிறான், இன்னொரு பையன் இந்த பக்கம் போய் விழுகிறான். கௌரவோட கழுத்தை பிடிச்சி அப்படியே தூக்கி நிறுத்துறாருங்க. 118 கிலோ கௌரவ் அப்படியே தூக்கி இப்படி நிறுத்திக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல. யோசிச்சு பாருங்க, ஒரே கையில்
அண்டர்டேக்கர் கூட தோற்று போயிடுவார் போல இருக்குது. அந்த மாதிரி தூக்கி நிறுத்திருக்காப்புல, துடிக்கிறாப்புல. கௌரவ் அப்படியே டக டக டகன்னு அப்படியே ஐயோ ஏதாவது ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிஷாந்த் என்ன பண்ணுறான்னா, அந்த சேர் ஒன்று இருக்கும், அந்த சேரை எடுத்து முத்துவோட முதுகில் டம்மால் அடிக்கிறான் பாருங்க. அடித்த உடனே தான் பட்டுன்னு கௌரவ விடுறாப்புல, ஹேய் யாரா வின் பண்ணது கேரம் போர்டு கேமில், வாடா விளையாடலாம் அப்படின்றது. அது நடந்த விஷயமே என்னன்னு தெரியல முத்துக்கு. இவங்களுக்கு கிளியராக தெரிஞ்சது ஏதோ பிரச்சனைப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக முத்துவோடைய அப்பாவுக்கு வந்து நிஷாந்த் சைலண்ட்டாக போய் ஃபோன் பண்ணுறாரு. அங்கிள் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அங்கிள், என்ன பிரச்சனைன்னு தெரியல, ரொம்ப அப்நார்மலாக பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கான், திடீர்னு கோவப்படுறான், திடீர்னு கத்துறான். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கௌரவெல்லாம் தூக்கி நிறுத்திட்டா அங்கிள், கௌரவுக்கு கண்ணெல்லாம் வெளியே வந்துருச்சு, எங்களுக்கு ரொம்ப பயமாயிருச்சு அங்கிள், எங்களால் என்ன பண்ணணுன்னு தெரியல அங்கிள், பயமாக இருக்குது, நீங்கள் சீக்கிரம் கிளம்பி வாங்க. சரிப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஒரு மேட்டரை யார் ஒட்டு கேட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா முத்து பக்கத்துலேருந்து ஓட்டு கேட்டிருக்கான். ஏய் எங்கள் அப்பா கிட்டே ஏன்டா வர சொல்கிறேன், ஃபோனை பிடிங்க, அப்பா நீ எல்லாம் ஒன்றும் வராதப்பா, நான் ஊருக்கு வரேன்ப்பா, நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேய் எப்படா வர, சரிப்பா நாளைக்கு காலையில் ஒரு 7 மணிக்காக கிளம்புவோம்ப்பா, ஊருக்கு வந்துடுறோம், ஒரு 11-12 மணிக்குள்ளெல்லாம் வந்துடுவோம்ப்பா, அவங்க சென்னையிலேருந்து. சரிப்பா வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. ஆனால் நிஷாந்தோடைய அப்பா என்ன சொல்லியிருக்காரு, 2 நாள் இவங்க நல்லா பார்த்துக்குவோம். அதனால தான் நிஷாந்த் வந்து முத்துவோடைய அப்பாவை வர சொன்னாப்புல. ஆனால் முத்து கேட்குற மாதிரி இல்லை, நான் ஊருக்கு போகிறேன். சரிடா சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, நாளைக்கு ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அப்படியே எல்லாரும் படுத்து தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு எழுந்து முத்து. எல்லாரும் எழுந்துக்கிறாங்க. சரி இவன் சொன்னால் கேட்க மாட்டான், என்ன தான் பண்ணுறது, ஆண்டவன் விட்ட வழி, ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு இவனை சென்னைக்கு அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஐயோ அப்படின்னு கத்துற சவுண்டு எங்கே இருந்துன்னா வீட்டுக்கு வெளியே இருந்து. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தா பக்கத்தில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நடந்துக்கிட்டு இருந்துன்னு சொன்னால, அதில் அந்த டிஷர்ட் எடுத்தார்ல அந்த ஒர்க்கர், அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வுட்டெல்லாம் கட் பண்ணுவாங்கள்ல அந்த மிஷினில் வுட்டெலாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய கை விரல்களையும் சேர்த்து கட் பண்ணிகிட்டு இருக்காரு. கீழே படுத்து துடிக்கிறாரு. ஒரு 2-3 பேர் தான் இருக்காங்க ஒர்க்கர்ஸ். இதை பார்த்த உடனே பதறி போயிட்டாங்க. முத்து, நிஷாந்த், அதுக்கப்புறம் கௌரவ் 3 பேரும் எழுந்து ஓடுறாங்க. கடகடன்னு ஓடி போயிட்டு முத்துவும் கௌரவும் என்ன பண்ணுறாங்கன்னா, டே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக தூக்கிட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சி ஹாஸ்பிட்டலு கூப்பிட்டு போயிடுறாங்க. அதே டைமில் முத்துவோடைய அப்பாவுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் போயிருக்கு. முத்து பேசுகிற மாதிரி, அப்பா இந்த மாதிரி கிளம்பிட்டப்பா நான் வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்லியிருக்காப்பா. சரிப்பா வந்துருப்பா அப்படின்னு அவங்க அப்பா வெயிட் பண்ணுறாரு. நார்மலாக 7 மணிக்கு கிளம்புனா மினிமம் ஒரு 12 மணி, மேக்ஸிமமாக ஒரு 1 மணிக்கு வந்து வந்துடலாம் சென்னைக்கு. 12 ஆகிடுச்சு, 1 ஆகிடுச்சு, 3 ஆகிடுச்சு, 4 மணி ஆகிடுச்சு, முத்து வரவே இல்லை. அவங்க அப்பா வந்து முத்துவோடைய ஃபோனுக்கு வந்து ரிங் பண்ணிக்கிட்டே இருக்காரு. முத்து எடுக்கவே மாட்றாப்புல. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே தெரில. அவர் பதறி போய் ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிஷாந்தோடைய நம்பருக்கு அடிக்கிறார். கௌரவமும் ஃபோன் எடுக்கல. நிஷாந்த் எடுத்து அங்கிள் சொல்லுங்கள் அங்கிள், ஏப்பா முத்து கிளம்பிட்டேன்னு சொன்னானேப்பா, இன்னும் வரவே இல்லை. அங்கிள் முத்து இன்னும் கிளம்பவே இல்லையா அங்கிள்? என்னப்பா நீ சொல்கிறான், அவன் எனக்கு சொன்னான்ப்பா ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நான் கிளம்பிட்டேன்ப்பா, ஒரு 8-8:15 இருக்கும்ப்பா ஃபோன் பண்ணி சொன்னான்ப்பா. அங்கிள் அவன் ஃபோனும் கூட மறந்து இங்கே தான் அங்கிள் வெஸ்ட்டு போயிட்டான், இருங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா முத்துவோட ஃபோன் அங்கே தான் இருக்குது, சைலண்டில் இருக்குது. அதனால தான் நிஷாந்துக்கும் கேட்கல இவர் ஃபோன் பண்ணது. அங்கிள் ஃபோன் இங்கே தான் இருக்குது, ஃபோன் வச்சுட்டு இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சு அங்கிள், ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. என்னப்பா நீங்கள் சொல்கிறீங்க, இங்கே பார்த்தா பெரும் பிரச்சனை மாதிரி இருக்குது, அவன் ஃபோன் பண்ணலை அப்படின்ற, நீ தான் இருக்கிற வீட்டில், நீ ஏதாவது ஃபோன் பண்ணியாப்பா? அங்கிள் நான் ஏன் அங்கிள் ஃபோன் பண்ண போகிறேன், நான் பாட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன், இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சின்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே எனக்கு ரொம்ப பதறி போச்சு, நீங்கள் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அங்கிள் அப்படின்னு சொல்லி நிஷாந்த் அழுக ஆரம்பிக்கிறான். சரிப்பா நீ ஒன்றும் அழுகாதப்பா, விட்டுரு, நானே கிளம்பி வரேன், இங்கேருந்து கிளம்பி வந்துடுறேன்னா சென்னை சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே கிளம்புறாரு சென்னையில். ஸோ நிஷாந்துக்கு உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காப்புல, என்ன இது இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம வந்து டைரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு நண்பரை கூப்பிட்டு வாடா ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லி ஒரு ஆட்டோவை புக் பண்ணிவிட்டு இவங்க பாட்டுக்கு போகிறாங்க. போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஹாஸ்பிட்டலுடைய லேண்ட்லைன் நம்பருக்கு ஒரு கால் வருது. ரிசப்ஷனில் இருக்காங்க, கௌரவ் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காப்புல, முத்துவும் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்காப்புல. இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, 2 பசங்க செம்மையாக அடிபட்டு ஒரு மாதிரி ரத்த வெள்ளத்தில் இருக்காங்க, சீக்கிரம் ஆம்புலன்ஸ் அனுப்புங்க. என்னடா இது யாரா அப்படின்னு சொல்லி இவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா நிஷாந்தும் இன்னொரு ஃப்ரெண்டும் அப்படியே ஸ்ட்ரெச்சரில் தள்ளிக்கிட்டு எடுத்துன்னு வராங்க. ஐயோ அப்படின்னு சொல்லி பதறி போய் அவங்கள கூப்பிட்டு அட்மிட் பண்ணி, ஐயோ என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லிவிட்டு அவங்க வந்து ஆட்டோ வந்து கவுந்துருச்சு, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அப்படியே போய்கிட்டு இருக்கு.
சரி, இந்த கேப்பில் நிஷாந்தோடைய அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா வந்துடுறாரு. 2 நாள் கழித்து வரேன்னு சொன்னார் இல்லையா? ஆனால் 2 நாள் கழித்து வர முடியல, அவரால் வேலை முடிஞ்சிருச்சுன்னு சீக்கிரம் கிளம்பி வந்துடுறாரு. தன்னுடைய பையன் எப்படி ஆக்சிடென்ட் ஆகி படுத்து கிடக்கிறத பார்த்து அவர் வந்து ரொம்ப பயந்து போய், என்னடா இந்த மாதிரிலாம் நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இந்த சாமி வந்து குறியெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆக்சுவல் கல்பிரிட் யார் தெரியுங்களா? ஒரு ஆன்மா தான், ஒரு ஏவல், ஒரு பில்லி சூனியத்தை ஏவி விடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு பில்லி சூனியத்தை ஏவி விட்டுருக்காரு. ஆனால் நம்ம எல்லாருக்கும் என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்தோம், இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மூல காரணம் முத்து தான். முத்து வந்து அந்த இடத்துக்கு போனது தான். அந்த இடத்துலேருந்து ஏதோ ஒரு அமானுஷ சக்தியை கூட கூட்டிகிட்டு வந்துட்டார், அதனால தான் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி தான் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் ஆக்சுவல் கல்பிரிட் முத்து கிடையாது. அந்த ஏவலே யார் மேலே ஏவப்பட்டது அப்படின்னா, நிஷாந்த் கூட இன்னொரு பையன் இருந்தான் இல்லையா? இன்னொரு பையன் சொன்னால, அந்த பையன் பேர் குமார். அந்த குமார் பேரில் தான் ஏவலை ஏவி விட்டுருக்காங்க. சரி, குமார் மேலே ஏவலை ஏவி விட்டால் எதுக்காக முத்துவுக்கு அடிப்படணும்? ஏன் அவன் வந்து இந்த மாதிரி அமானுஷமாக வந்து பிஹேவ் பண்ணணும்? இந்த கேள்விக்கும் ஒரு பதில் இருக்குங்க. முத்து அன்னைக்கு நைட்டு ஒரு டிஷர்ட் போட்டு நடந்து போனார் இல்லையா? அந்த டிஷர்ட் வந்து குமாரோடைய டிஷர்ட். ஸோ ஏவல் பண்ணதே அந்த ஒரு டிஷர்ட்டையும் அப்புறம் இன்னொரு டிஷர்ட் வச்சு தான் ஏவல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிஷர்ட்டை ஃபஸ்ட்டு முத்து போட்டுட்டு இருந்தார். அவருக்கு வந்து அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்தது. இந்த மாதிரி அவருடைய உயிரை காலி பண்ணுற அளவுக்கு வந்து இன்சிடென்ட் நடந்தது. ஆனால் அவர் வந்து தெய்வீக பக்தி ஜாஸ்தி, அவர் ருத்ராட்ச கொட்டெல்லாம் போட்டிருப்பாருன்றதுனால அந்த அமானுஷத்தினால அந்த ஏவல்னால முத்துவை எதுவும் பண்ண முடியல. ரத்த காவு எதுவும் வாங்கலை, ஆனால் அடி மட்டும் அங்கங்கே பட்டுருக்கு. அதுக்கப்புறம் அந்த டிஷர்ட்டை துவைச்சி காய போட்டு பக்கத்தில் கீழே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் நடக்குது இல்லையா? அந்த இடத்துல போய் விழுந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் அதே டிஷர்ட் எடுத்து போட்டிருக்காரு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கருடைய கை விரல்கள் துண்டிக்கப்பட்டிருக்கு. அதோடு முடிஞ்சது. சரி, அந்த டிஷர்ட்டை மடித்து வச்சுருப்பாங்க இல்லையா? அந்த மடித்து வைக்கும்போது இன்னொரு டிஷர்ட் கூட சேர்ந்து தான் மடித்து வச்சுருக்காங்க. அந்த டிஷர்ட்டு தான் இப்போது நிஷாந்த் போட்டுக்கிட்டு இருக்காப்புல. ஸோ லிட்ரலாக குமாரோடைய டிஷர்ட்டை நிஷாந்தும் போட்டிருக்காப்புல, முத்துவும் போட்டிருக்காப்புல. நிஷாந்தை குறி வச்சு அந்த ஒரு ஏவல் வந்து தாக்கியிருக்குங்க. ஸோ இது எல்லாமே கண்டுபிடிச்சா நிஷாந்தோடைய அப்பா அந்த டிஷர்ட்டை எடுத்து ஃபஸ்ட்டு எரிக்கணும், அந்த ஏவலை வந்து உங்ககிட்டேருந்து விளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு சில பூஜைகள் எல்லாம் பண்ணுறாரு. அந்த ஏவலை விரட்டுறாரு, டிஷர்ட்டெல்லாம் எரிக்கிறாரு. சரி, இந்த குமாரோடைய குடும்பத்திலேருந்து யார் தான் இந்த மாதிரி வேலைகளை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் கிடையாதுங்க. குமாரோடைய சொந்த சித்தப்பாவே இந்த வேலை பண்ணியிருக்காரு. எதனாலனா சொத்துனால. அவருக்கு 2 பெண் குழந்தைகள், குமார் மட்டும்தான் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற ஒரே ஒரு ஆண் குழந்தை. ஸோ இந்த குமார் பேரில் தான் எல்லா சொத்தும் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தினால குமாரை காலி பண்ணிட்டா எல்லா சொத்தும் எனக்கு வந்துடும், என்னுடைய 2 பொம்பளை பசங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு பேராசைனால் இந்த மாதிரி வேலையை பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் தெரிஞ்சு அவங்க ஃபேமிலிக்குள்ளே சண்டை வந்து பல பிரச்சனைகள் நடந்தது. ஸோ முத்து இந்த இன்சிடென்ட் நம்மளுக்கு ஷேர் பண்ணும்போது இந்த இன்சிடென்ட் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்தது. நான் ஏன்னா அடி வாங்கினதெல்லாம் உடம்பெல்லாம் செம்ம வலி, கிட்டத்தட்ட ஒரு மாதமாக எனக்கு வந்து உடம்பு வலி இருந்தது. ஆனால் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா, அன்னைக்கு நான் அந்த டிஷர்ட்டை போடாமல் என்னுடைய ஃப்ரெண்டு குமார் அந்த டிஷர்ட்டை போட்டிருந்தான் அப்படின்னா இன்றைக்கி குமார் உயிரோடு இருந்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாதுங்க. ஸோ எனவே என்னுடைய நண்பனை உயிர் பிழைக்க வைக்க முடியும் அப்படின்னா நான் 10 அடி அந்த பேய்கிட்ட வாங்குறதுக்கு கூட ரெடிங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. என்ன ஒரு பரந்த மனசு பாருங்கள், பேய்கிட்ட அடி வாங்குறதுக்கு ஒரு மனுஷன் ரெடியாகவே இருக்காரு. ஸோ இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ இந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை எங்களை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லை நான் என்னோட மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.